ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கார் த லயன் கிங் படத்தில் வரும் டாக்கோவோட ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அவர் எப்படி வில்லன் ஆனார், அதோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த லயன் கிங் மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. புது புது அப்டேட்ஸ் வரும். நம்ம டாக்காவும் முஃபாசாவும் சின்ன வயசில் ஒரு நல்ல அண்ணன் தம்பியாக தான் இருந்திருக்காங்க. 2 பேரும் ரொம்ப ஜாலியாக நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லயன் கிங்கோட ஒய்ஃபான அவங்கள நம்ம ஸ்கார் விரும்பியிருக்காரு. ஆனால் அவங்க முஃபாசாவை விரும்பியிருக்காங்க. அதனாலேயே நம்ம ஸ்காருக்கும் முஃபாசாக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா முஃபாஸோட பையன் சிம்பா பிறந்த உடனே நம்ம சிம்பாவை தான் அடுத்த அரசனாக நியமிக்கிறதுனால நம்ம முஃபாசாவுக்கும் ஸ்காருக்கும் அதுலேருந்தே ஒரு பெரிய விரோதம் ஆயிடுச்சு. அந்த விரோதத்துலேருந்தே எப்படியாச்சும் நம்ம சிம்பாவுக்கு பதிலாக நான் அரசனாக வரணும்னு சொல்லி ஸ்கார் ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால தான் நம்ம சிம்பாவை கொல்றதுக்கும் முஃபாசாவை கொல்றதுக்கும் அவர் துணிஞ்சார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஃபுல்லாக ஸ்காரும் முஃபாசாவும் நல்ல அண்ணன் தம்பியாக தான் இருந்திருக்காங்க. அந்த இடையில பிரச்சனையால் தான் இவர் வில்லன் ஆகியிருக்காரு. இதுதாங்க இவரோட ஃபுல் ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு யாருக்கு ஸ்டோரி சொல்லணுமோ அந்த கேரக்டரை நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்காக அடுத்த ஸ்டோரி போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.